Any summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. பாஜக நாம் தமிழரை விட அதிகமான வாக்குகள் வாங்கிடுச்சு அப்படின்னா நான் கட்சியை கழிச்சிடுறேன் அப்படின்ட்டு சீமான் அவர்கள் பேட்டி கொடுத்தாரு. அண்ணாமலை சொன்ன முடிவு அவர் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு சிரிச்சுட்டு போகணும்னு சொன்னபடி அவர் பேசுறதை கேட்டு சிரிச்சுட்டு போக வேண்டியதுதான். தனித்து நின்று எங்களை விட அதிக ஓட்டு வாங்கிட்டா நான் கட்சியை கலைச்சிடுறேன்னு சொல்லியிருக்கேன். அப்போ இப்போ நடந்து முடிந்த எலெக்ஷனை அவர் சொல்லலை. சமீப கால தேர்தல் முடிவுகள் நமக்கு சொன்ன பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாஜக தனியாக நின்னா சீமானை விட அதிக ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான். அதனால அவருடைய சவால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சவாலை. அந்த காலத்திலெல்லாம் வாக்காளர்கள் பயம் இல்லாமல் ஓட்டு போட்டாங்க. அப்போ வாக்காளர்கள் ரகசியம் பாதுகாக்கப்பட்டது. இந்த தேர்தலில் இவங்களே ஆளுங்கட்சியாக இருந்ததுனால நிறைய விஷயத்தில் உள்ளே இருந்தெல்லாம் அவங்க நிறைய பயமுறுத்தினாங்க. அதனால் திமுகவுக்கு தான் இதில் வெற்றி வாய்ப்பு இந்த இதில் இருக்குது. மத்தியில் பாஜக ஜெயிச்சு அரசாங்கம் ஃபார்ம் பண்ண தான் வாய்ப்பு. பாஜக 300க்கு மேல் மெஜாரிட்டியில் வந்துருச்சுன்னா நிச்சயம் திமுகவின் பெரிய தலைவர்கள் நிச்சயம் சிறை செல்வார்கள். ராமநாதபுரம் தோக்குதுன்னா எடப்பாடி தான் காரணம். அவர் போட்ட கேண்டிடேட்டு தான் காரணம். பெரிய பெரிய பணக்காரர் உங்களுக்கு ஈரோடில் பார்த்தீங்கன்னா பெரிய பணக்காரர் 500 கோடி இருக்கிறவருக்கு போய் சீட்டை கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி அவர் சீட்டு கொடுத்த முறையெல்லாம் தோக்கக்கூடிய ஆட்களுக்கே அவர் கொடுத்ததுனால எலெக்ஷன் முடிஞ்சு ஓபிஎஸ் கொஞ்சம் ஜெயிச்சிட்டாலோ இல்லை அதிக ஓட்டு வாங்கிட்டாலோ அதிமுக சீட்டு ஒரு சீட்டு கூட ஜெயிக்காத ஒரு நிலைமை வந்துருச்சுன்னா நிச்சயம் எடப்பாடியுடைய இது ஆட ஆரம்பிச்சிடும். பாஜக சசிகலாவுக்கு துணை போகிறாங்க. அது மிகப்பெரிய தப்பு. சசிகலா ஜெயிலுக்கு போனாங்கல்ல, அப்போ 3600 கோடியை இன்கம் டேக்ஸ் பறிமுதல் பண்ணாங்களா இல்லை? 3600 கோடி சொத்தையும் அட்டாச் பண்ணிட்டாங்க. பாஜக வெறும் 480 கோடி ஃபைன் அடித்து அத்தனையும் திருப்பி கொடுத்தாங்களா? இது எப்படி ஒரு ஜனநாயக நாட்டில் சாத்தியம்? கொள்ளையடிச்சோம்னு சொல்லி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்ககிட்ட பறிமுதல் செஞ்ச சொத்தை திருப்பி கொடுக்குறாங்கன்னா பாஜக ஊழலுக்கு துணை போகிறாங்கன்னு தானே. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் நேதாஜி மக்கள் கட்சி தலைவர் வரதராஜன் அவர்கள். வணக்கம். வணக்கம். இப்போ நம்ம நடப்பு அரசியலேருந்து தொடங்கணும் அப்படின்னா, சீமான் அவர்கள் ரொம்ப ரீசெண்டாக ஒரு பேட்டி கொடுத்தாரு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் பாஜக நாம் தமிழரை விட அதிகமான வாக்குகள் வாங்கிடுச்சு அப்படின்னா நான் கட்சியை கழிச்சிடுறேன் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்கிறார். இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் சொன்னது எப்படின்னு கேட்டிங்கன்னா, தனித்து பாஜகவும் தனித்து நிற்கணும் எங்களை மாதிரி. அப்படி தனித்து நின்று எங்களை விட அதிக ஓட்டு வாங்கிட்டா நான் கட்சியை கலைச்சிடுறேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ இப்போ நடந்து முடிந்த எலெக்ஷனை அவர் சொல்லலை. ஏன்னா அதில் அவங்க கூட்டணியில் நின்று இருக்காங்க பாஜக, இவர் தனியாக நின்றுருக்காரு. ஸோ தனியாக வருங்காலத்தில்னு சொல்லியிருக்காரு. ஆனால் 2022 நடந்த உள்ளாட்சி தேர்தலில் சீமானும் தனியாக தான் நின்னாங்க, பாஜகவும் தனியாக தான் நின்னாங்க. அந்த சதவீத ஓட்டை பார்க்கும்போது பாஜகவுக்கு 7% ஓட்டு வந்திருக்கு. சீமானுக்கு அதுக்கும் குறைவான ஓட்டு தான் வந்திருக்கு. 5% என்னமோ தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த சட்டசபை தேர்தலில் தான் அவருக்கு 6% வந்தது. அதுக்கு முன்னாடி 5%. அப்படி பார்த்தா கூட தனியாக 2 வருஷத்துக்கு முன்னாடி தானே நின்னாங்க. அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி நின்ன தேர்தலில் பாஜக தானே அதிக ஓட்டு வாங்கியிருக்கு. அப்போ சீமான் பாஜகவோட நான் அதிக ஓட்டு வாங்குன்னு சொல்கிறதுக்கு எந்தவித அடிப்படை ஆதாரமும் இல்லை. ஒன்று, 2016 மக்கள் நல கூட்டணி வரும்போது இதே கேள்வியை கம்யூனிஸ்ட்டை பார்த்து சொன்னாங்க. என்னென்னு கேட்டீங்கன்னா, கம்யூனிஸ்ட்டுக்கு சவால் விடுறேன், நீங்கள் தனியாக நின்று நீங்கள் என்னை விட அப்போ தனியாங்கிறப்ப என்னை விட அதிக ஓட்டு வாங்குங்க அப்படின்னு. அதில் ஓட்டு சதவீதத்தை பார்க்கும்போது கம்யூனிஸ்ட்டு தான் அதிக சதவீதமெல்லாம் வாங்கியிருந்தாங்க. ஏன்னா கம்யூனிஸ்ட்டு நின்ன தொகுதியில் கூட அவங்க தான் அதிக இது வாங்கியிருந்தாங்க. சீமான் ரொம்ப கம்மியாக வாங்கியிருந்தார். ஸோ எப்படி பார்த்தாலுமே பாஜகவா சீமானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமீபகால தேர்தல் முடிவுகள் நமக்கு சொன்ன பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாஜக தனியாக நின்னா சீமானை விட அதிக ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால அவருடைய சவால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சவாலாக தெரியல. இருந்தாலும் அவர் ஏன் அது சொல்லியிருக்கிறார் அப்படின்னு அவங்க அடிக்கடி எப்படி சொல்லுவார், ஒவ்வொருத்தருக்கும் சவால் விடுவார், ஒவ்வொருத்தர் இது பண்ணுவார். சீமான் ஸ்டைலே தனி, அதுதான் சீமான் ஸ்டைல். அதை நம்ம பெருசாக எடுத்துக்கக்கூடாது. அண்ணாமலை சொன்னபடி அவர் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு சிரிச்சுட்டு போகணும்னு சொன்னபடி அவர் பேசுகிறத கேட்டு சிரிச்சுட்டு போக வேண்டியது தான். நான் பாஜகவுக்கு ஆதரவாக இந்த கருத்தை சொல்லலை. நடுநிலையாக நான் சொல்கிற கருத்து என்னென்னா, அவர் பேசுகிற பல விஷயங்கள் வேடிக்கையாக இருக்கும், நடைமுறைக்கு உதவாததாக இருக்கும், பார்த்து சிரிச்சுட்டு போகிறது தான். உதாரணத்துக்கு 80 அடி சிலை கருணாநிதி சிலையை கடலுக்குள்ளே வச்சா நான் உடைக்கிறேன்னு சொன்னார்.
அது நல்ல கருத்து. ஏன்னா அந்த 80 அடி சிலையை வைக்கிறதுல நமக்கு ஏற்புடையதில்லை. அதுவும் மக்களுடைய வரி பணத்தில் 80 கோடியை செலவு பண்ணி பண்ணுறதுல ஏற்புடையதில்லை. அவர் சொல்லக்கூடிய விஷயம் ரைட்டு. ஆனால் சீமான் உள்ளே போய் அப்போ ஒரு இப்போ சிலையை வச்சாங்கன்னா அதை போய் உடைக்க முடியுமா? அது வந்து அவருடைய இதை வந்து ஒரு சிரிச்சுட்டு போக வேண்டியதுதான் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிற ஒரு இதுதான் கரெக்டு. அதனால் அதை சீரியஸாக எடுத்துக்கக்கூடாது. அது வந்து உணர்ச்சி வசப்பட்டு பேசுவார். அதில் வர கருத்தாக தான் நம்ம ஏற்றுக்கணும். ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு தான் ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு தமிழக அரசியல் எப்படி மாறும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ரிசல்ட்டை வைத்து பார்க்கலாம். அதாவது இந்த தமிழக இப்போ நடந்த எலெக்ஷனில் வந்து பல விஷயங்கள் எதிர்க்கட்சிகள் கோட்டை விட்டாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, வாக்காளர்கள் பட்டியலில் நிறைய பேர் விடுபட்டு போயிருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. வாக்காளர் பட்டியலில் விடுபட்டதை கண்காணிக்க தவறிட்டாங்க எதிர்க்கட்சிங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. பாஜகவுக்காச்சும் இந்த தேர்தல் புதுசாக இருக்கலாம், ஆனால் அதிமுகவுக்கு இது வந்து ஏற்கனவே பழகி போன தேர்தல். ஜெயலலிதா மேடம் இருக்கும்போது க்ளீனாக அவங்க என்ன பண்ணுவாங்க, வாக்காளர் சேர்ப்பு வாக்காளர்கள் நீக்கம்னு அறிவிப்பு வந்த உடனே எல்லா மாவட்ட செயலாளர்களையும் உயிரை வாங்கிடுவாங்க. எல்லாம் அங்கே போய் நில்லுங்க, நம்ம ஆளுங்க பேரை நீக்கிடுவாங்க, நமக்கு சாதகமான பேரை நீக்கிடுவாங்க. எல்லாத்தையும் லிஸ்ட்டு கொடுத்து வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு பூத்துலேயும் அதிமுக உறுப்பினர்கள் லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. இவங்க கூட்டணி கட்சிகள் சேர்ந்தவங்க அந்த பூத்தில் ஒவ்வொரு பூத்துலேயும் கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் ஓட்டு லிஸ்ட்டே கொடுத்துருவாங்க. அவங்க கரெக்டாக அனலைஸ் பண்ணிப்பார். பிரசாந்த் கிஷோர் பண்ணதை ஜெயலலிதா முதல்ல தானாகவே பண்ணாங்க. ஒவ்வொரு பூத் வைஸ் வந்து அவங்க வச்சுருப்பாங்க. அப்போ கூட்டணி கட்சிகளுடைய ஓட்டு எவ்வளவு எல்லாத்தையும் லிஸ்ட்டு கொடுத்துருவாங்க. இந்த லிஸ்ட்டெல்லாம் வந்து டெலீட் ஆகக்கூடாது, டெலீட் ஆனால் உங்களை தொலைச்சிருமேன்னு. அப்போ கரெக்டாக அவங்க போய் வெரிஃபை பண்ணி இவங்க லிஸ்ட்டில் இருக்கிறது டெலீட் ஆச்சுன்னா உடனே அப்ஜெக்ஷன் கொடுப்பாங்க. கொடுத்து இல்லை இந்த வாக்காளர்கள்லாம் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அதில் நடக்கக்கூடிய அந்த மோசடியை வந்து அவங்க அப்போவே தடுத்துருவாங்க. அதுக்கடுத்தது நியூ ஓட்டர்ஸ்லேயும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இல்லாத ஆளெல்லாம் கொண்டு வருவாங்க. அந்த நியூ ஓட்டர்ஸில் வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க சேர்த்த ஆளுங்கள்லாம் லிஸ்ட் எடு, அப்படி ஆள் இருக்காங்களான்னு வெரிஃபை பண்ணு. நம்ம நியூ சேர்த்துருக்கோம் பாருங்கள், இவங்க நியூ சேர்த்துருப்பாங்க, அவங்கெல்லாம் உள்ளே இன்க்ளூட் ஆகிற மாதிரி பாருங்கள் அப்படின்னு வேலை வாங்குவாங்க. ஸோ அப்போ அந்த வேலையும் அவங்க பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் டெலிஷன் அவங்க பண்ணுவாங்க. டெலிஷனில் நான் சொன்னல நீக்கல், அதில் வந்து செத்தவங்க அண்டு வீடை காலி பண்ண போனவங்க பேரெல்லாம் புகாராக கொடுப்பாங்க திமுககாரங்க. அதை ஜெயலலிதா வாட்ச் பண்ண சொல்லுவாங்க. அவங்க செத்தன்னு சொன்னாலும் உயிரோடு இருக்கானா பாருங்கள், ஏன்னா உயிரோடு இருக்கிறால செத்தன்னு கொடுப்பாங்க. அந்த தொகுதியில் அந்த பூத்தில் இருக்கிறவங்கள வீடை காலி பண்ணி போயிட்டாரு புகார் கொடுக்குறவங்க திமுககாரன் தான் கொடுப்பான். இதை கவுண்டர் பண்ணுவாங்க அவங்க. ஸோ அதிமுகவில் இவ்வளவு நாள் மந்திரியாக இருந்து அவருக்கு வலதுகரமாக இத்தனை பேர் இருந்திருக்காங்க. அவங்கெல்லாம் இதை ஏன் கண்காணிக்கலை? அதிமுக ஓட்டர்ஸ் வாக்காளர்களே நிறைய விடுபட்டு போயிருக்குல்ல, அதனால் இதை இவங்க ஒழுங்காக கண்காணிக்கலை. இதுக்கு அடுத்த விஷயம் வந்து பணத்தை அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கட்சிக்காரங்க கையில் கொடுத்துருக்காங்க. கட்சிக்காரவங்களுக்கு அவங்க கொடுத்த அறிவுரை என்னன்னா, திமுகவை பொறுத்தவரை நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, உன் கையில் இவ்வளோ பணம் கொடுத்துடணும், நீ வாக்காளர்களுக்கு கொடுப்பையோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் அந்த ஓட்டு வந்து இங்கே வந்துடணும் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. இதில் நிறையா கட்சிக்காரன் நிறைய அவனே செலவு பண்ணி வீடுகளை பிரிச்சுக்கிட்டாங்க. வீடுகளை பிரித்து ஒவ்வொரு வீட்டையும் போய் பயமுறுத்துறது, ஒவ்வொரு வீட்லேயும் போய் பணம் கொடுக்குறது. சில பேர் வேணாமா, சரி வேணாம் திமுகவுக்கு தான் ஓட்டு போடணும்னு அந்த வீடை கண்காணித்து திருப்பி போய் நிறைய பேரை பயமுறுத்தியே வந்து திமுககாரங்க வந்து ரவுடிகளாக உள்ளே வந்தோடனே அவங்க பயந்துக்கிட்டு எதுக்கு இவங்களுக்கு ஓட்டு போட்டுடலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மைக்கு வந்து நிறைய பேர் அந்த மாதிரி எல்லாம் ஓட்டு போட்டுருக்காங்க. அதோட ஓட்டுனுடைய கான்ஃபிடென்ஷியாலிட்டி ரகசியம் வெளியில் தெரிஞ்சிருச்சு. நீங்கள் பாருங்கள், வாக்குப்பதிவு முடிஞ்ச உடனே ஒவ்வொரு வீட்டுக்கும் ஃபோன் போயிருக்கு. நீங்கள் பாஜகவுக்கு போட்டிருந்தால் 1 அழுத்தவும், திமுகவுக்கு போட்டால் 2 அப்படின்னு ஒரு இது வந்தது கேள்விப்பட்டீங்களா? அந்த மாதிரி ஒரு இருந்து ஒவ்வொருத்தருக்கும் வீட்டுக்கு கால். நிறைய பேர் ஏதோ ஒரு ஃபோன்லேருந்து கேட்குறாங்கன்னா அவங்க ஓட்டு ரகசியத்தை அதில் அழுத்தி திமுகவை தவிர வேறு கட்சிக்கு போட்டேன்னு சொன்ன மொபைல் நம்பர் இருக்கிற வீடை டெய்லி போய் பயமுறுத்துகிறாங்க. அங்கே கரண்ட்டை கட் பண்ணி விடுறாங்க சில வீடுகளில். அதனால் நிறைய இடங்களில் பயமுறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு பயந்து கூட நிறைய பேர் உங்களோட இடம் இப்போ நீங்கள் இதை எடுத்துக்கங்க, இது ஃபோர்ட் இருக்குல்ல, துறைமுகம் தொகுதியில் வந்து போன தடவை ஒரு 3-4 தெரு கண்டினியூவஸாக அது குறிப்பிட்ட ஒரு 1-2 பூத்து டிஎம்கேக்கு ஓட்டே விடுதலை. அப்போ சேகர்பாபு ஜெயிச்சோன்னா அது யாருன்னு பார்த்தாரு, எல்லாமே வட இந்தியாவுக்காரங்க. ஸோ என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த 4 தெரு வந்து நமக்கு ஓட்டு போடல அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்தோடனே
அந்த 4 தெருக்கள்லையும் தொடர்ந்து கரண்ட்டை கட் பண்ணான், வாட்டர் கனெக்ஷனை கட் பண்ணான். கட் பண்ணிவிட்டு அதிகாரிகள்கிட்ட போனால் எம்எல்ஏவை போய் பாருங்கள், எம்எல்ஏவை போய் சேகர் பாபுவை பார்த்தா நீ எனக்கா ஓட்டு போட்ட, ஏன்ட்டையும் அவர் அப்போ அப்படிங்கிற முறையிலெல்லாம் பயமுறுத்தினாங்க. இந்த தடவை அந்த வட இந்திய வாக்காளர்கள் பூரா திமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க. எதுக்காக போட்டாங்கன்னா கரண்ட்டை கட் பண்ணுவாங்க, இது வாட்டரை கட் பண்ணுவாங்க. இதுக்காகத்தான் பூத் வைஸ் என்ற முறையே ஒழிக்கணும்னு கேட்குறேன். வாக்காளர்களுடைய ரகசியம் வந்து காக்கப்படலை. பூத் வைஸ் இல்லாமல் அந்த காலத்திலலாம் இந்திரா காந்தி 76 எலெக்ஷன் வச்சாங்க, எம்பி தேர்தல். அதில் ஓட்டு எண்ணும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான், அதாவது வாக்குச்சீட்டை மொத்தமாக கொட்டிடுவாங்க. பூத் வைஸ் எண்ண மாட்டாங்க, மொத்தமாக கொட்டிட்டு எண்ணுவாங்க. அப்போ அந்த தொகுதியில் இவ்வளோ நம்ம பெண்கள் பாருங்க, 1வது ரவுண்டு 2வது ரவுண்டுன்னு வரும். ஆனால் 1வது ரவுண்டு 2வது ரவுண்டு இந்தந்த பூத்துன்னு வராது. மொத்தத்தில் இது பண்ணிவிட்டு அதில் ஒரு 10,000 20,000 ஓட்டு எண்ணணுன்னா முதல் ரவுண்டில் 20,000 ஓட்டு எண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி. அப்போ வாக்காளர்கள் ரகசியம் பாதுகாக்கப்பட்டது, வாக்காளர்கள் பயமில்லாமல் ஓட்டு போட்டாங்க. இந்த தேர்தலில் இவங்களே ஆளுங்கட்சியாக இருந்ததுனால நிறைய விஷயத்தில் உள்ளே இருந்தெல்லாம் அவங்க நிறைய பயமுறுத்தினாங்க. அதனால் திமுகவுக்கு தான் இதில் வெற்றி வாய்ப்பு இந்த இதில் இருக்குது. அதோட இவங்க கூட்டணி 2 பேர் கூட்டணியும் பலமான கூட்டணி வேறு பிரிஞ்சு போச்சு. அதனால் அவங்களுக்கு தான் இது இருக்குது. ஆனால் மத்தியில் வந்து பாஜக ஜெயிச்சு அரசாங்கம் ஃபார்ம் பண்ண தான் வாய்ப்பு இருக்குது. பாஜக மெஜாரிட்டியுடன் மத்திய அரசாங்கத்தில் ஆட்சி அமைச்சிட்டாங்கன்னா திமுகவுக்கு பல பிரச்சனைகள் நிச்சயம் உருவாகும். ஏன்னா அவங்களுக்கு மெஜாரிட்டி இருந்தால் யாருடைய தயவும் தேவையில்லை. ஒருவேளை பாஜகவுக்கு மெஜாரிட்டி கிடைக்காம போச்சுன்னா அப்போ திமுக போன்ற கட்சிகளை அவங்க டிபெண்ட் பண்ண வேண்டியது வந்ததுன்னா அப்போ திமுகவுக்கு வந்து பிரச்சனைகள்லாம் அவங்க இப்போ இருக்கிற பிரச்சனைகள்லாம் அவங்க சால்வ் பண்ணிக்கிடுவாங்க. அப்படி தான். அதனால் எங்களுடைய இதுபடி மத்தியில் பாஜக ஆட்சியும் இங்கே வந்து திமுக கூட்டணி பெரும்பான்மை இடங்களிலும் வெற்றி பெறுவதற்கு தான் வாய்ப்பு இருக்குது. பிரதமர் சொல்கிறாரு, இப்போ மீண்டும் வந்து இப்போ தேர்தல் முடிவுக்கு பிறகு பாஜக ஆட்சி அமைந்து விட்டால் ஊழல் அரசியல்வாதிகள் நிச்சயமாக வந்து சிறை செல்வார்கள் அப்படின்ட்டு வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் அதிகமாக பேசுகிறார். இது வந்து வேற எதுவும் இண்டிகேட் பண்ணுறாரா தேர்தலுக்கு பிறகு? ஆமாம். இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, கெஜ்ரிவாலுக்கு எடுத்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் ஸ்டாலின் அவருடைய சபரீசன் பணம் கொஞ்சம் நெஞ்ச பணமாக போகுது. இவ்வளோ பணம் போகும்போது எங்கேயாச்சும் ஒரு இடத்துல அந்த பணத்தோட கணக்கு வந்து மாட்டிக்கும். சபரீசன் இது பண்ணுறது, ஒரு பிடிஆர் சொன்னபடி 2 பேரும் 2 வருஷத்தில் 30,000 கோடி சம்பாதிச்சிட்டாங்கன்னா அந்த பணத்தெல்லாம் இவங்க ட்ராக் பண்ணிடுவாங்க. இடி வந்து ட்ராக் பண்ணிடுவாங்க. எல்லாத்தையும் ட்ராக் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ முதல்ல இது பண்ணது இவங்களை செந்தில் பாலாஜியை மட்டும்தான் முதல்ல இது பண்ணியிருக்காங்க. அதனால் பாஜக 300க்கு மேல் மெஜாரிட்டியில் வந்துருச்சுன்னா நிச்சயம் திமுகவின் பெரிய தலைகள் எல்லாம் நிச்சயம் உருளும். பெரிய தலைவர்கள் நிச்சயம் சிறை செல்வார்கள். அதெல்லாம் மாற்று கருத்து கிடையாது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அமித்ஷாவை கையில் வச்சுக்கிறாங்க திமுக. அமித்ஷாவுக்கு அவங்களுக்கு 2 சோர்ஸ் இருக்குது. ஒன்று கனிமொழி சொன்னால் அமித்ஷா கேட்குறாரு. அது அவருடைய சுயநலமாக கூட இருக்கலாம். நாளைக்கு திமுகவை உடைக்கிறதுக்கு கனிமொழி உதவியாக இருப்பாங்கன்னு சொல்லி கூட பண்ணலாம். அதனால் கனிமொழியை வச்சு அமித்ஷாவை பிடிக்கிறது. அதுக்கப்புறம் இந்த கிரிக்கெட்டில் அமித்ஷாவுடைய பையன் இருக்கார் இல்லை, ஜெய்ஷாவுக்கு இவங்க கிரிக்கெட் இதில் வந்து இவங்களுக்கு வந்து ஓரளவு தொடர்பு இருக்குது. பொன்முடி பையன் வந்து அந்த கிரிக்கெட் சங்கத்தில் வந்து தலைவராக, உதயநிதி வந்து ஸோ இந்த ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் மட்டும்ல, அவருக்கு அந்த கிரிக்கெட் இவங்களுக்குள்ள அவருக்கு ஒரு தொடர்பு உண்டு. இவங்க ஐபிஎல்லே ஏலத்துக்கு எடுக்கலாங்கிற அளவுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. காரணம், கொள்ளையடிக்கிற பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இடம் இல்லை. அதனால அதில் கூட ஒரு புது டீமை வாங்கலாமான்னு கூட ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இவங்களுக்கு அந்த கிரிக்கெட் தொடர்பு இருக்கிறதுனால அமித்ஷா பையனை வச்சுக்கிட்டு அமித்ஷாவை பிடிக்கிறது, இந்த மாதிரி இவர்களுக்கு வேண்டியவர்களை பிடித்து தங்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள். மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் நிறைய விஷயத்தில் கருத்து வேறுபாடு இருந்துகிட்டு இருக்குது. மோடி எலெக்ஷனுக்காகத்தான் அமைதியாக இருந்தார். மோடி இந்த தேர்தலுக்கு அப்புறம் அவர் திருப்பி பிரதமராக வரப்போகிறது இல்லை, நிற்க போகிறது இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்போது அமித்ஷாவை மீறி பல தீவிரமான நடவடிக்கைகளை மோடி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி அரசியல்வாதிகள் நிறைய பேர் கெஜ்ரிவால் அரெஸ்ட் ஆன மாதிரி திடீர்னு அரெஸ்ட் ஆகி ஒரு நாள் காலையில் திடீர்னு முதலமைச்சர்லேருந்து மந்திரிகள்லேருந்து எல்லாமே அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த தேர்தலில் வந்து திமுக தான் பெருவாரியான இடங்களை ஜெயிக்கொன்றீங்க. இது வந்து அப்படியே ப்ரோலாங் ஆகுமா? 2026 வரைக்கும் ப்ரோலாங் ஆகுமா? இது ஒன்று. ரெண்டாவது, உங்களை போன்றவர்கள் தொடர்ச்சியாக வந்து நீங்கள் போட்டுட்டு இருக்க பதிவில் திமுகக்கு எதிரான ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்னு நீங்கள் சொல்லிட்டே இருக்கீங்க.
சொல்லி அப்படி அது உண்மையா இருக்கும் பட்சத்தில் அது இந்த எலெக்ஷன் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கணும்ல. ஆமாம், எலெக்ஷன் நேர்மையான முறையில் நடந்தால் தானே நீங்கள் சொல்கிறது சாத்தியம். எலெக்ஷன் வந்து உங்களுக்கு இந்த 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 தேர்தல்லையே நிறைய கள்ள ஓட்டெல்லாம் போட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல, வட இந்தியாவில் பிஜேபிக்கு ஒருத்தர் 8 ஓட்டு போட்டிருக்காரு. அப்போ நம்ம சிஸ்டத்தில் உள்ள மிகப்பெரிய குறைபாடு கள்ள ஓட்டு சாத்தியம்ங்கிறது தான். நீங்கள் ஓட்டு போடுற இடத்துக்கு போங்க. இப்போ உங்கள் பேரில் நான் ஓட்டு போடணும்னு வைங்க. உங்கள் பேரில் என்னால் ஒரு ஆதார் கார்டை பிரிண்ட் பண்ணி தயாரிக்க முடியும். சிஸ்டத்தில், கம்ப்யூட்டரில் உங்கள் ஃபோட்டோவோ இல்லை வேறு ஒருத்தர் ஃபோட்டோவோ மங்களாக போட்டு நீங்கள் ஒரு ஆதார் கார்டை ரெடி பண்ணிவிட்டு, ஆதார் கார்டை நீங்கள் போய் காமிச்சு உங்கள் பேரை சொன்னால், அங்கே இருக்கிற அதிகாரிகள் யாராச்சும் அந்த ஆதாரில் இருக்கிற ஃபோட்டோவையும் உங்கள் ஃபோட்டோவையும் உற்று நோக்கி எல்லாம் பார்க்கறது இல்லை. ஏதோ பார்த்துட்டு நம்பர் டேலியானா கொடுத்துட்றாங்க. கொடுத்த உடனே போய் ஓட்டை போட்டு வந்துடுறாங்க. அப்போ இந்த பயோமெட்ரிக் சிஸ்டம், ஃபிங்கர் பிரிண்ட்டு உள்ள அந்த பயோமெட்ரிக் சிஸ்டத்தை வந்து ஓட்டு முறையில் கொண்டு வராத வரை கள்ள ஓட்டுங்கிறது சாத்தியம். அந்த கள்ள ஓட்டில் எப்படி போடணுங்கிறதுல கைதேர்ந்தவர்கள் திமுககாரங்க. அதனால் ஓட்டிங் முறை வந்து சரியான முறையில் இல்லைன்னா திமுக போன்றவர்கள் வந்து அது தங்களுக்கு சாத்தியமாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் மக்களை பயமுறுத்துறது, மக்களுக்கு பணத்தை கொடுத்து கையில் போடுறது, இந்த மாதிரி பல வகைகளில் அவங்க பண்ணும்போது அது நேர்மையான தேர்தல்னு நம்ம எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அடுத்து எந்த தேர்தல் வந்தாலும் திமுக ஜெயலலிதா மாதிரி ஒரு தலைவர் வரணும். அடிக்கு அடி, உதைக்கு உதை, ரவுடிசத்துக்கு ரவுடிசம், கள்ள ஓட்டுக்கு கள்ள ஓட்டு, அந்த மாதிரி ஒரு தலைவர் வந்தால் தான் திமுகவை உடைக்க முடியும். திமுக எம்ஜிஆர் வந்தார், அவருக்கு அபரீதமான செல்வாக்கு இருந்தது. அதனால் அவர் இவங்க கள்ள ஓட்டு இது எல்லாத்தையும் தப்பிச்சிட்டார். அப்போ பணம் கொடுக்குற முறை இல்லை. கருணாநிதி பணம் செலவே பண்ண மாட்டார். 2G இதுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அவங்க கொள்ளையடித்த பணம் நிறையா. அதுக்கு முன்னாடி இவர்களே பணத்துக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. 2Gயில் கொள்ளையடித்ததுக்கப்புறம் தான் பணத்தை இப்போ ஃப்ரீயாக விட ஆரம்பிச்சிட்டாங்க. இவர்களுடைய கொள்ளை வந்து வினோதமான கொள்ளை. அதாவது ஆட்சியில் கொள்ளையடிச்சிட்டு அதை பூரா போய் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். சினிமாவில் ரெஜெக்ட்டு, இந்த மாதிரி வெளிநாடுகளில் முதலீடு, இந்த மாதிரி கொடுத்து அவங்களுக்கு கோடிக்கணக்கான பணம் வந்துருச்சுன்னா நேர்மையான தேர்தல் சாத்தியம் இல்லை. நம்ம மக்கள் வந்து 4000 ரூபா கொடுத்தா இப்போ மக்கள் மத்தியிலேயே ஓட்டு நான் எவ்வளோ கொடுப்பேன்னு கேட்கக்கூடிய மனப்பான்மை நிறைய பேருக்கு வந்துருச்சு. அதனால் நேர்மையான தேர்தலுங்கிறது கொஞ்ச நாளைக்கு சாத்தியம் இல்லை. ஒரு அதிரடியான ஒரு தலைவர் வந்தால் திமுகவை அழிப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இல்லைன்னா இவர்களுக்குள்ளேயே சண்டை வந்து ஒரு பெரிய இதாக வெடிச்சுச்சுன்னா அப்போ சாத்தியம் உண்டு. அதனால் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று நடந்தால் தானே ஒழிய இன்றைக்கி இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் லீடர்ஷிப் எதிர்க்கட்சிகளில் அவங்கள வச்சுக்கிட்டு இவங்களை எதிர்த்து அவங்க ஜெயிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. மத்திய அரசாங்கம் அதிரடி நடவடிக்கை எடுத்து இவர் சம்பாதிச்சு வச்சுருக்கிற உலகம் பூரா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற அத்தனை பணத்தையும் ரெக்கவர் பண்ணி அதை வெளியில் எடுத்து இது பண்ணால் தான் இவங்க கையில் பணம் இல்லாமல் போகும் பட்சத்தில் தான் வருங்காலத்தில் இவர்கள் தோற்பதற்கான சாத்தியம் உண்டு. மற்றபடி மக்கள் எவ்வளவு விருப்பம் வந்தாலும் அதனால தான் அவங்க மக்கள் விருப்பம் பற்றி கவலைப்பட மாட்டேங்கிறாங்க. இப்போ கருணாநிதி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஏதாச்சும் ஒரு பத்திரிக்கையில் அவரை பற்றி தப்பான நியூஸு நாளைக்கு வரப்போகுதுன்னா அவருக்கு இன்றைக்கி நியூஸ் வரும். பத்திரிக்கையில் வந்து வெளியில் வரக்கூடாதுங்கிறதுல கவனமாக இருப்பார். ஏன்னா பத்திரிக்கையில் வெளியில் வந்து மக்கள்கிட்ட கெட்ட பேர் வாங்கிட்டா தோற்று போயிடுவாங்க. ஆனால் ஸ்டாலின் கவலைப்படுறாரா பாருங்க, எவ்வளோ திட்டினாலும் கவலைப்பட மாட்டார். காரணம் நீ மக்கள்கிட்ட தானே போய் சொல்லுவேன், மக்களை எப்படி ஓட்டு போட வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும், என் பக்கம் எப்படி திருப்புறதுன்னு தெரியுங்கிற ஒரு அசாத்தியமான தைரியம். அதனால தானே டிஆர் பாலு சொல்கிறாரு, நான் 60 கோயில் இடித்தேன், எனக்கு ஓட்டு விழாதுன்னு தெரியும், ஆனால் ஓட்டு எப்படி வாங்குறதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னார். ஸோ இவர்கள் திராவிட இயக்கத்தில் இருக்கிறவங்க ஓட்டை எப்படி வாங்கணுங்கிறத கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. மக்கள்கிட்ட கெட்ட பேர் வருது, பத்திரிகைகள் எழுதுகிறான், டிவி இது பண்ணுறாங்க, அதை பற்றி அவங்க கவலைப்பட தயாராக இல்லை. அதனால் இப்படிப்பட்ட ஒரு அரசியல் தான் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நடக்கும். ஒரு தலைவர் இவர்களுக்கு அடி கொடுக்கக்கூடிய ஒரு தலைவர். ஏன்னா நான் பல விஷயத்தை கண்ணால் பார்த்தேன். 2001 உள்ளாட்சி தேர்தல் நடக்கும் போதெல்லாம் நான் கண்ணால் பார்த்த இது என்னென்னா, ஜெயலலிதா வச்சு இந்த உள்ளாட்சி தேர்தலில் சென்னை மாநகராட்சி கராத்தே தியாகராஜன் ஒருத்தர் அவரை வச்சு ஏடிஎம்கேக்கு பயங்கரமாக அடி, வர்றவனெல்லாம் அடி, ஓட்டு போட்டால் அடி, இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் ஸ்டாலின் நடுங்கினார். யார்? கராத்தே தியாகராஜனை பார்த்து. திருவான்மியூர் பூத்துலெல்லாம் பிரச்சனை வந்தது. அந்த திருவான்மியூர் பூத்தில் பிரச்சனை வரும்போது சரத்குமாரை பயந்துக்கிட்டு கூட்டிகிட்டு வந்தார் ஸ்டாலின். அப்போ கூட கராத்தே தியாகராஜன் அடிக்கிற மாதிரி போகும்போது ஸ்டாலின் அவர் பின்னாடி போய் ஒழிஞ்சார். யார்? நம்ம சரத்குமார் பின்னாடி. ஸோ அந்த மாதிரி ஒரு ரவுடிசம் இவங்களுக்கு டிட் ஃபார் டேட் கொடுக்க மாதிரி ஒரு விஷயம் நடந்தாலும் ஒழிய 2006 நடந்த உள்ளாட்சி தேர்தலையும் நான் பார்த்தேன். அது ஸ்டாலினே போய் ரவுடிசம் பண்ணி ஒவ்வொரு பூத்துலேயும் போய் இவங்களே பெட்டியெல்லாம் தூக்கிட்டு, ஏன்னா அங்கே அப்போ வந்து இந்த ஓட்டு சீட்டு உள்ளாட்சி தேர்தல் பெட்டியை இவங்களே தூக்கிட்டு வந்துடுறது.
பொட்டியில் வந்து அப்புறம் இவங்களே மொத்தமாக போடுறது. பூத்து இந்த எலெக்ஷன் பூத்தையே மூடிட்டு போயிட்டாங்க. எல்லா ஓட்டையும் போட்டுட்டு 1 மணி 2 மணிக்கு மூடிட்டு போயிட்டாங்க திமுககாரங்க. அதில் எண்ணிக்கை வரும்போது தான் பெரியது. அந்த எண்ணிக்கையெல்லாம் இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா சிரிப்பாக வரும். அந்த 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 பூத்தில் மொத்த இதுவே 1000 பதிவான ஓட்டுக்கள் 2000 வரும். ஸோ அந்த மீதி 1000 யார் போட்டான்னா 1000 ஒரிஜினல் 1000 அவங்க மக்களை போடவில்லை, கதவை பூட்டிக்கிட்டு இவங்களே உள்ளே இருந்துக்கிட்டு போட்டாங்க. இப்படிப்பட்ட கேவலமான எலெக்ஷன்லாம் தமிழ்நாட்டில் நடந்ததை நான் கண்ணால் பார்த்துருக்கேன். அதனால் எலெக்ஷனுங்கிறது அதாவது ஒரு எந்த வித இது இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாமல் சரியான முறையில் நடந்தால் திமுக எந்த இதுலேயுமே ஆட்சிக்கு வராது. 71லேருந்து இவங்க இதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 71லேருந்து நான் பார்க்குறேன். 71ல் முதல்ல கள்ள ஓட்டை அறிமுகப்படுத்தியவர் கருணாநிதி தான். நிறையா குடிசைகள் எல்லாம் உருவாக்குனது கள்ள ஓட்டுக்காக. ஒவ்வொரு வீட்லேயும் ஒருத்தர் 2 பேரை கள்ள ஓட்டுக்கு சேர்க்கிறது. வெறும் கள்ள ஓட்டில் தான் அவங்க ஜெயித்தாங்க. ஒரிஜினல் செல்வாக்குங்கிறது அவங்க மக்கள் வந்து அவங்களை எப்போவுமே விரும்பினது கள்ள ஓட்டில் தான் ஜெயித்தாங்க. இப்போ பணம் வந்துருச்சு. இப்போ கள்ள ஓட்டு ப்ளஸ் பணம்னு போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி கவுண்டர் யார் கொடுக்குறாங்களோ அப்போ தான் வந்து உண்மையான ஜனநாயகம் தான். அதுவரை இவங்களுடைய ஆட்சி தான் வந்துக்கிட்டு இருக்கும். மக்கள் விரும்பவே மாட்டாங்க, மக்கள் திட்டிக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் அவங்க ஜெயிப்பாங்க. இப்படி தான் அரசியல் சூழ்நிலை வந்து இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இப்படி தான் வரும். அதிமுக தலைமை மாறக்கூடும்னு நடுவில் வந்து செய்தி கிளப்புனாங்க. குறிப்பாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்களும் சொன்னார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் இருக்குன்னு நினைக்கிறேன். நிச்சயம் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அதிமுகவில் இந்த தடவை நிறுத்தின கேண்டிடேட் போனால் அந்த கான்ட்ராக்டு யார் எடுத்தாங்களோ அவங்களுக்கு தான் மெயினாக கொடுத்துருக்காரு. உண்மையான தொண்டர்களுக்கு இங்கே சீட்டு எதுவும் கொடுக்கல. ஜெயிக்கக்கூடிய தொகுதியிலெல்லாம் தோக்குற வேட்பாளர் போட்டார். உதாரணத்துக்கு ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் தான் நிற்க போகிறாருங்கிறது எடப்பாடிக்கு ஏற்கனவே தெரியும். அப்போ இங்கே எவ்வளோ ஒரு பலமான ஆளை நிறுத்தணும். ஒரு முகவரி இல்லாத ஒருத்தரை போய் ராமநாட்டில் நிறுத்தினாங்க. இப்போ ஓபிஎஸ்க்கு அதிக ஓட்டு ஜெயிக்கிறாரோ இல்லையோ 2ஆம் இடம் வந்துடுவார். அவ்வளோ ஓட்டு வருவதற்கு காரணமே எடப்பாடி தான். காரணம் கேண்டிடேட்டை அங்கே எத்தனையோ பேர் கேட்டாங்க. முனுசாமின்னு மாவட்ட செயலாளர் இருந்தார். ஜெயலலிதா இருக்கும்போதுலேருந்து அவர் இருக்கார். அப்படிப்பட்டவங்கெல்லாம் சீட்டு கேட்குறாங்க. அந்த தொகுதியை ராமநாதபுரம் தொகுதியே சாராமல் வெளியிலிருந்து ஒருத்தரை போய் அந்த சீட்டை கொடுக்குறாங்க. யாருன்னே தெரியலை பல பேருக்கு. அப்போ ராமநாதபுரம் தோக்குதுன்னா எடப்பாடி தான் காரணம். அவர் போட்ட கேண்டிடேட்டு தான் காரணம். பெரிய பெரிய பணக்காரர் உங்களுக்கு ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய பணக்காரர் 500 கோடி இருக்கிறவருக்கு போய் சீட்டை கொடுத்துருக்காரு. ஸோ இந்த மாதிரி அவர் சீட்டு கொடுத்த முறையெல்லாம் வந்து தோக்கக்கூடிய ஆட்களுக்கே அவர் கொடுத்ததுனால எலெக்ஷன் முடிஞ்சு ஓபிஎஸ் கொஞ்சம் ஜெயிச்சிட்டாலோ இல்லை அதிக ஓட்டு வாங்கிட்டாலோ அதிமுக வந்து ஒரு சீட்டு கூட ஜெயிக்காத ஒரு நிலைமை வந்துருச்சுன்னா நிச்சயம் எடப்பாடியுடைய இது வந்து ஆட ஆரம்பிச்சிடும். அதனால் நிச்சயம் அதிமுகவுக்கு எலெக்ஷனுக்கு அப்புறம் பெரிய பிரச்சனை வரும். அந்த பிரச்சனைக்கு அப்படி வந்தால் அதுக்கு காரணம் எடப்பாடி அவர்கள் தான். ஆனால் அதை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய இடத்துல யார் இருப்பா அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்லும்போது மேபி தினகரன் வரக்கூடும் தேர்தலுக்கு. இல்லை அண்ணாமலை அப்ரோச்சில் சசிகலா அவர்களும் சொல்லப்படுது. தினகரன் கூட இருக்காருங்கிறதுக்காக அண்ணாமலை பேசுகிறாரு. அது தப்பு. அப்படிலாம் பேசக்கூடாது. ஏன்னா உண்மை நிலவரம் என்ன? நீங்கள் அதிமுகவின் உண்மை நிலவரம் என்ன? அது உங்களுக்கு தினகரனை ஆதரிக்கக்கூடியவர்கள் அதிமுகவில் 1% கூட இல்லை. இதுதான் நிதர்சனமான உண்மை. 2-3 எலெக்ஷன் பார்த்தாச்சு. 2021 நடந்த சட்டசபை தேர்தல் பார்த்தாச்சு. தினகரனுக்கு அதிமுககாரங்க யாரும் ஓட்டு போடல. 2022 நடந்த உள்ளாட்சி தேர்தலையும் தினகரனுக்கு அதிமுககாரங்க ஓட்டு போடல. 2019 நடந்ததில் கூட பணம் நிறையா கொடுத்தாங்க. அதிமுக தொண்டர்கள் வந்து தினகரனுக்கு போடல. தினகரனுக்கோ சசிகலாவுக்கோ அதிமுகவின் தொண்டர்கள் ஆதரவு இல்லை. அண்ணாமலை என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க கூட்டணி சேர்ந்துருக்காங்கங்கிறதுக்காக ஆதரித்து பேசுகிறாரு. ஸோ அதனால் எடப்பாடியை இன்றைக்கி இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் பெரும்பாலும் ஏற்றுக்கொண்டதுக்கு காரணம் வேறு ஆளுங்க சரியான ஆட்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு இதில் தான் ஏற்றுக்கொண்டார். இதில் பன்னீர்செல்வம் அப்ரோச்சை பாராட்டணும். இப்போ தினகரன் வந்துக்கிட்டு தனி கட்சி ஆரம்பிச்சுட்டு போயிட்டார். அதிமுக விட்டு வெளியில் போனோன்னே சசிகலா வந்து அமைதியாக உட்காந்துருக்காரு. அவருக்கு செல்வாக்கு இல்லை. ஆனால் ஓபிஎஸ்க்கு வந்து நிறைய சீட்டு கொடுக்குறேன்னாங்க. தாமரையில் நில்லுங்கன்னாங்க. எதையுமே வேணான்ட்டு அவர் ஒரு தனி சின்னத்தில் நின்று அதிமுகவை மீட்கும் ஒரு அமைப்பு மாதிரி கொண்டு வந்து வர்றதுனால வருங்காலத்தில் அதிமுகவுடைய தொண்டர்களுடைய இரக்கம் அவருக்கு வரும். அவருக்கு அதிமுகங்கிறவங்க ஏன் வெறுத்தாங்கன்னா அவர் பயந்தவர் பிஜேபிகிட்ட போய் சரண்டர் ஆயிடுவாருன்னு தான் அவரை எதிர்த்தாங்க. இன்றைக்கி எடப்பாடி வந்து சரியான முறையில் கிடைத்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்தி
அதிமுகவுக்கு சரியான ஆட்களை போய் பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு நிறைய வாங்கியிருந்தாருன்னா அதிமுக தொண்டர்கள் அவர் பின்னாடி போவாங்க. இல்ல ஆனா இது சசிகலா அப்புறம் தினகரன் பின்னாடி முக்குளத்தோர் சமூகம், குறிப்பா தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சமூகம் அவர் பின்னாடி இருக்குன்னு தானே சொல்றாங்க. அது இல்லைன்றீங்களா? இல்லவே இல்லை. நீங்க ஓபிஎஸ்க்கு போடுறாங்கன்னா அது ஓபிஎஸ்க்காக தான் போடுறாங்க. இதே சசிகலாவை போய் ராமநாதபுரம் தொகுதியில் நிற்க சொல்லுங்க, சசிகலாவை நிற்க சொல்லுங்க ராமநாதபுரம் தொகுதியில், இவர் ஓபிஎஸ் வாங்குற ஓட்டை வாங்கிடுவாங்களா? அங்கே அங்கே வந்து ஓபிஎஸ்க்கு விழுகிற ஓட்டெல்லாம் அவருக்காக விழுகிற ஓட்டு கிடையாது. இங்கே எப்படின்னா அங்கே ஜாதி பிரச்சனை வந்துருச்சு. முக்குளத்தூரில் வந்து ஓபிஎஸ் மட்டும்தான் நிற்கிறாரு. அதனால் முக்குளத்தூர் ஓட்டு பூரா ஓபிஎஸ்க்கு சாஞ்சிருச்சு. திமுகவில் இருக்கிறவங்க வந்து முஸ்லீம் லீக்குக்கு கொடுத்துட்டாங்க. முஸ்லீம் லீக்கில் இருக்கக்கூடிய அந்த தவறுக்கு வந்து நல்ல பேரே கிடையாது. ஏன்னா போன தடவை அவர் எம்பியில் ஜெயிச்சார். கண்ணப்பன் வந்து அங்கே ஒரு டிசைடிங் ஃபேக்டர். ராமநாதபுரத்தில் யாதவா ஓட்டு நிறைய இருக்குது. அவர் ஒரு டிசைடிங் ஃபேக்டர். 1,00,000 ஓட்டு இருக்குது யாதவாஸ். இவரால் இது பண்ண முடியும், ஓட்டு இதை மாற்ற முடியும். அப்படி அந்த முஸ்லீம் லீக்கில் வந்த எம்பி அவர் வர்றதுக்கு லேட் ஆச்சு, அதுக்குள்ளே விழாவை ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொல்லி கண்ணப்பனை அடிக்க போகிறார். கண்ணப்பனை அடிக்க போகும்போது கலெக்டர் வந்து அவரை பிரித்து தள்ளி விட்டார். அப்போ கண்ணப்பன் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஸ்டாலின் அவரை பார்த்து, நீங்கள் தயவு செய்து முஸ்லீம் லீக்கு கொடுக்காதீங்க, நம்ம கட்சி ஆளு கொடுங்க. ஒருவேளை நீங்கள் முஸ்லீம் லீக்குக்கு கொடுத்தா அந்த எம்பி அது பண்ணாதீங்க, அவர் கலெக்டரை அடிக்க வந்தார், என்னை அடிக்க வந்தவருக்கு சாதகமாக நான் போய் எலெக்ஷன் கன்வர்ஸ் பண்ண முடியாதுன்னு கிளீனாக சொன்னார். ஆனால் ஸ்டாலின் முஸ்லீம் லீக் கொடுத்து அவரையே கேண்டிடேட்டாக போட்டாங்க. ஸோ கண்ணப்பன் குரூப் யாருமே வந்து முஸ்லீம் லீக்கு வேலை செய்யலை. அந்த குரூப்பு பூரா அப்படியே ஓபிஎஸ்க்கு போனாங்க. ஸோ அது ஜாதிக்காக விழுந்த ஓட்டு இல்லை. ஜாதி ஓட்டு ஓரளவு விழுந்தாலும் மற்ற விஷயங்களும் அங்கே வந்து இது வந்து ஓபிஎஸ்க்கு ஆதரவு. முக்குளத்தூர் ஓட்டு யாதவ ஒரு ஓட்டு வந்துச்சுன்னா அப்போ கிட்டத்தட்ட வெற்றி பெற்றுவார். அதுதான் நெருக்கி வந்துடுவார். அதோடு அவருக்கு வந்து இந்த தேவேந்திர குல வேளாளர் அங்கே ரொம்ப அதிகம். ஜான் பாண்டியன்லாம் அவங்க பக்கம் இருந்தார். ஸோ அந்த ஓட்டுகளும் வந்து பெருமளவு பிரியும் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக. இது எல்லாம் வச்சு பார்த்து தான் ஓபிஎஸ்க்கு வந்து இங்கே வந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்க ஒழிய வெறும் முக்குளத்தூர் ஓட்டுன்னு சொல்லும். ஏன்னா முக்குளத்தூரில் நிறைய பேர் திமுகவில் வந்து பெரிய பதவிகளில் இருக்காங்க. அந்த முக்குளத்தூர் ஓட்டையும் பிரிப்பாங்க. அதனால் வந்து முக்குளத்தூர் வந்து பெரும்பாலானவர்கள் ஓபிஎஸ்க்கு போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. எல்லாரும் போடல, ஏன்னா கட்சிக்காரவங்கெல்லாம் போட மாட்டாங்க. அப்போ சசிகலா அவர்களுடைய குடும்பம் பற்றி தெரியாம அண்ணாமலை வந்து பேசுறாரா? இல்லை, அவர் அண்ணாமலை கூட்டணிக்காக பேசுகிறாரு. அது என்னைக்கு நான் சொல்கிறேன், பாஜக வந்து சசிகலாவுக்கு துணை போகிறாங்க. அது மிகப்பெரிய தப்பு. 3600 கோடி சொத்தை வந்து பறிமுதல் பண்ணிட்டாங்க. சசிகலா அவர்களோட சம்மந்தப்பட்டதை. சசிகலா ஜெயிலுக்கு போனாங்கல்ல, அப்போ 3600 கோடியை இன்கம் டேக்ஸ் வந்து பறிமுதல் பண்ணாங்களா இல்லையா? 15 கிரவுண்டு இருக்கக்கூடிய போயஸ் கார்டனை வீட்டை அட்டாச் பண்ணிட்டாங்க. போயஸ் இது கொடநாடையும் அட்டாச் பண்ணிட்டாங்க. 3600 கோடி சொத்தையும் அட்டாச் பண்ணிட்டாங்க. பாஜக வந்து வெறும் 480 கோடி ஃபைன் அடித்து அத்தனையும் திருப்பி கொடுத்தாங்களா இல்லையா? இது எப்படி ஒரு ஜனநாயக நாட்டில் சாத்தியமா? அவங்களுக்கு என்ன வருமானம், எங்கேருந்து பணம் வந்தது? கொள்ளையடிச்சோம்னு சொல்லி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்ககிட்ட பறிமுதல் செஞ்ச சொத்தை திருப்பி கொடுக்குறாங்கன்னா பாஜக அவங்க ஊழலுக்கு துணை போகிறாங்கன்னு தானே அர்த்தம். ஊழலை பற்றி அவங்க பேசக்கூடாது. அதனால் பாஜக வந்து எலெக்ஷனுக்காக ஒரு நிலைப்பாடு, சாதாரண நேரத்தில் ஒரு நிலைப்பாடு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் ஊழல்வாதிகளுக்கு, அதுவும் சசிகலா, தினகரன், இவங்களுக்கெல்லாம் அவங்க சப்போர்ட் பண்ணக்கூடாது. கூட்டணி சேர்ந்துட்டாங்கிறது மக்கள் மத்தியில் அவங்களுடைய வெளிச்சத்துக்கு வந்துடும். இரட்டை வேஷம் போடுறாங்க அப்படிங்கிறது வெளிச்சத்துக்கு வந்துடும். அதனால் சசிகலாவுக்கு முக்குளத்தூர் மத்தியில் எந்த செல்வாக்கும் அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா அவங்க ஆட்சியில் இருக்கும்போது முக்குளத்தூர்னு சொல்லி அவங்க யாருக்கும் எந்த சலுகைகளும் செஞ்சதில்லை. நான் க்ளோஸாக அவங்கள வாட்ச் பண்ணியிருக்கேன். பணம் கொடுக்குறவங்களுக்கு தான் அவங்க சலுகை செய்வாங்க. காவல்துறை போஸ்டிங்ஸில் ஒரே ஒருத்தருக்கு நல்ல போஸ்டிங் கொடுத்துட்டு அவரை அவமானப்படுத்தி வெளியில் அனுப்பினாங்க. அந்த நிகழ்ச்சிகள்லாம் 92, 93, 93, 94 நடந்து அவங்கெல்லாம் அந்த அதிகாரிகள்லாம் எவ்வளோ வேதனைப்பட்டாங்கிறது தான் எனக்கு தெரியும். அவருக்கு அந்த எண்ணமே இல்லை. ஆனால் நத்தம் விஸ்வநாதன், திண்டுக்கல் சீனிவாசன் அவங்கெல்லாம் ஜெயலலிதா அவர்கள்ட்ட வந்து ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. நத்தம் விஸ்வநாதன் அவங்கள பகைச்சிக்கிட்டு இவங்களை வச்சுக்கிட்டு நான் இது பண்ணலை. அதனால் ஜெயலலிதா அவர்கிட்ட க்ளோஸாக இருந்து இவங்ககிட்டையும் க்ளோஸாக இருந்தாங்க. இவங்களே ஒரு ஆளை கொண்டு வந்தது அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறைவு. அது பிற்காலத்தில் ஜெயலலிதா அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும்போது அவங்களால நிர்வாகத்தை எதையும் முழு கவனம் செலுத்த முடியலை. அதை பயன்படுத்திக்கிட்டு தான் சசிகலா உள்ள பல வேலைகள் பண்ணாங்களே ஒழிய எனக்கு வந்து அவங்க அந்த 2006 2011 வரை உள்ளே நடந்த பல விஷயங்கள் எனக்கு தெரியும்.
அதில் பார்க்கும்போது சசிகலா அவங்க பயப்படுவாங்க, ஜெயலலிதானா நடுங்குவாங்க. ஆனால் அவங்ககிட்ட உள்ள ஒரு திறமை, அவங்கள ஏமாற்றி சில வேலைகளை பண்ணிடுவாங்க. அதுதான் அவங்களுக்கே தெரியாது. உங்களுக்கு ஜெயலலிதா அவர்களுக்கே ஒரு பெரிய நிர்வாகத்தை நடத்தும் போது உள்ளுக்குள்ளே பல வேலைகள் பண்ணுவாங்க. அது மாதிரி பண்ணி தான் அவங்க பெரிய ஆளானாங்க. அவர்களுடைய எய்மே வந்து பணம் தான், ஜாதி இதெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. வேணா உங்களுக்கு அவங்களுடைய சொந்த ஊர் இருக்குல்ல மன்னார்குடியை சேர்ந்தவங்கன்னா எந்த ஜாதியாக இருந்தாலும் ஒரு பாசம் காட்டுவாங்க, அவ்வளோதான். அங்கேயும் முக்குளத்தோள்னெல்லாம் பாசம் கட்ட மாட்டாங்க. ஏன் இவர் தினகரன் ஒரு பேட்டியில் சொல்கிறாரு. பேட்டியில் சொல்லும்போது கேட்குறாங்க, இவர் ஓபிஎஸ் உங்கள் ஜாதியை சேர்ந்தவராக இருக்கிறதுனால அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அவர் என்ன கேள்வி கேட்குறாரு, ஓபிஎஸ் எங்கள் ஜாதியை சேர்ந்தவரான்னு கேட்குறாரு. அந்த கேள்வியிலேயே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு வந்து ஜாதியில் பாகுபாடு இருக்குது. அந்த ஜாதி இதெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. ஓட்டுக்காகத்தான் ஜாதியை பற்றி பேசுவாங்க. அப்புறமா சொல்கிறாரு, ஓ முக்குளத்தோர்னு சொல்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி. அது உள்ள ஒரு உட்பிரிவில் வேறு. ஏன்னா அவர் வந்து தஞ்சாவூர், இவர் வந்து தேனி சைடு உள்ளவர். அந்த உட்பிரிவை ரொம்ப பேர் இப்போ பார்க்குறது இல்லை. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய கல்லருங்கள்லாம் முன்னாடி தங்களுடைய தஞ்சாவூரை விட்டு வெளில வந்து கல்யாணம் பண்ண மாட்டாங்க, கல்லர் சமூகத்தை விட்டு வெளில வந்து பண்ண மாட்டாங்க. ஆனால் இப்போ பார்க்குற நிறைய தஞ்சாவூருக்காரவங்க கூட மறவர், அகம்புடையர், மதுரையில் இருக்கக்கூடிய பிரமலை கல்லர் இவங்கெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்தளவுக்கு இப்போ வித்தியாசமெல்லாம் இதாகி அவங்களுக்கு அவங்க முக்குளத்தோர் மத்தியில் வந்து உங்களுக்கு இப்போ முக்குளத்தோர் கணக்கெடுத்தாங்க லிஸ்ட்டு, அதில் அவங்களுடைய எண்ணிக்கை கம்மியாக வருது. எண்ணிக்கை ஏன் கம்மியாக வந்ததுன்னு யோசிக்க. இப்போ வன்னியர் வந்து செகண்ட் வந்தாங்க, பட்டியலில் இந்த மக்கள் ஃபஸ்ட்டு, வன்னியர்கள் செகண்டு, தேர்டு தான் போச்சு. தேர்டு நாடாறு, ஃபோர்த்து தான் முக்குளத்தோர். அது காரணமே என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜாதி கணக்கெடுப்பு எடுக்கும்போது தஞ்சாவூரில் இருக்கிறவங்கெல்லாம் தேவர்னு சொல்லலை, கல்லர்னு கூட சொல்லலை. அவங்க ஒவ்வொருத்தருக்கும் பட்டம் இருக்குது, காக்காட்டியார்னு ஒரு பட்டம், ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி பட்டம். அவங்க தங்களுடைய பட்டத்தை தான் சொன்னாங்க. அவங்களெல்லாம் முக்குளத்தோர் கணக்கிலேயே சேர்க்கலை. அதனால் என்னாச்சுன்னா முக்குளத்தோர் எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக வந்துருச்சு. அதனால தான் அவங்கெல்லாம் போராடுறாங்க, எங்களை தேவர்னு சொல்லி ஒரே சமூகமாக அறிவிக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் சசிகலாவுக்கு அந்த முக்குளத்தோர் பாசமெல்லாம் சுத்தமாக கிடையாது. ஆனால் ஜெயலலிதா அவர்களுக்கு இருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா எம்ஜிஆர் அதை உருவாக்கிட்டு போனார். எம்ஜிஆருக்கு முக்குளத்தோர் தான் பேஸ் பண்ண கொடுத்தது. முதல் தேர்தலே அவர் அருப்புக்கோட்டையில் தான் நின்னார். முக்குளத்தோர் இந்த மெஜாரிட்டின்னு சொல்லி அருப்புக்கோட்டை தான் நின்னார். ரெண்டாவது மதுரை மேற்குக்கு வந்தார், அங்கேயும் முக்குளத்தோர் அதிகம். மூணாவது ஆண்டிப்பட்டிக்கு வந்தார். முக்குளத்தோர் பேஸில் தான் எம்ஜிஆரே அரசியல் பண்ணார். ஜெயலலிதாவும் அதை கண்டினியூ பண்ணாங்க. அதனால தான் முக்குளத்தோர் சைடில் அதிமுகவுக்கு ஓட் பேங்க் ரொம்ப இதுவாக இருந்தது. எடப்பாடி வந்து அதை உபயோகப்படுத்தவே தவறிட்டார். அவருக்கு அரசியல் சாதுரியங்கிறது சுத்தமாக கிடையாது. எம்ஜிஆருக்கு இருந்த முக்குளத்தோர் பேஸை நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே அவருக்கு இல்லை. இப்போ ஓபிஎஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து இவர் முக்குளத்தோருக்கு எதிரானவர்னு ஒரு இமேஜை கொண்டு வந்தாங்க. அந்த இமேஜை உடைக்கிறதுக்கு அவர் ட்ரையே பண்ணலை. முக்குளத்தோர் சமுதாயத்திலிருந்து முக்கியமான ஆட்களுக்கெல்லாம் சீட்டு கொடுத்து இது பண்ணி அவர் பண்ணி அவர் முன்னாள் மந்திரின்னு வச்சுக்கிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். முக்குளத்தோருக்கு எதிர்ப்பானவர்கள்ங்கிற ஒரு இமேஜை உடைக்கிறதுக்கு அவர் பல விஷயங்களை பண்ணியிருக்கணும், பண்ணவே இல்லை. அதனால் அதை வந்து இதை பண்ணிவிட்டாங்க. என்ன அந்த முக்குளத்தோர் பேஸ் ஓட்டெல்லாம் இப்போ பிரிய ஆரம்பிச்சிருச்சு. அது அதிமுகவுக்கு மிகப்பெரிய வீக் பாயிண்ட். இப்போ எம்ஜிஆர் தொண்டர்கள், அதிமுக தொண்டர்கள் எப்போவுமே ரெட்டைலைக்கு போடுறவங்க தான் ஓட்டு போடுறாங்க. காமன் பப்ளிக்லேயும் ஓட்டு போட்டால் தானே உங்களுக்கு ஜெயிக்க முடியும். வெறும் தொண்டர்கள் ஓட்டு மட்டும் வச்சு ஜெயிக்க முடியாதுல்ல. அதனால் அதிமுகவுக்கு வந்து இது முடிஞ்ச உடனே நிச்சயம் இதில் நிறைய பிரச்சனைகள் வரும். எடப்பாடி வந்து கம்யூனிகேஷனே இல்லை அவருக்கு. எடப்பாடியை யாராலையும் காண்டாக்ட் பண்ண முடியாது. அவருக்கு மொபைல் ஃபோன் இல்லை, வாட்ஸ்அப் இல்லை. இன்றைக்கி இருக்கிற ஒரு தொழில்நுட்ப யுகத்தில் ஒரு மொபைல் ஃபோனு கூட இல்லாத ஒரு தலைவர் வந்து நீங்கள் பார்த்துக்க முடியுமா? மன்மோகன் சிங்க்கு மொபைல் ஃபோன் இல்லை, அதுக்கு அவருக்கு காரணம் இருந்தது. அவர் வேறு கம்யூனிகேஷன் வச்சுருந்தார். மன்மோகன் சிங் ஏன் மொபைல் ஃபோன் வைக்கலன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் அவரை ட்ராக் பண்ணாங்க. அவங்க பிரைம் மினிஸ்டர் மொபைல், அதுக்காக அவர் பாதுகாப்புக்கு வைக்கல. இவருக்கு அந்த டெக்னிக்கல் நாலேஜ், தொழில்நுட்ப இதுவே சுத்தமாக கிடையாது. அப்போ இவங்கெல்லாம் எப்படி லீட் பண்ண முடியும்? நான் சொல்ல ஜெயலலிதா லேப்டாப் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு பூத்துலையும் அப்படி போட்டாங்கன்னா பூத்து இது வந்துடும், தொகுதி இதை போட்டாங்கன்னா தொகுதி இது வந்துடும். இவன் எவ்வளோ தொகுதி, அவன் எவ்வளவு, அவன் எவ்வளவு. இவங்களுக்கு சப்போர்ட் பேஸே எங்கே சிதம்பரத்தில் திருமாவளவனை ஜெயலலிதா இருக்கும்போது எப்படி தோக்கடிச்சாங்க எம்பியில்? பக்கா ஸ்ட்ராட்டஜி போட்டு தான் தோக்கடிச்சாங்க. இவங்க செங்கோட்டையனை கூப்பிட்டு நான் சொல்கிறத மட்டும் பண்ணுன்ட்டு அவங்க இன்சார்ஜாக போட்டாங்க. திருமாவளவன் தோத்தார். அப்படி இருந்த தலைவர்களில் ஸ்ட்ராட்டஜி இருக்கணும்ல. இதே பிரசாந்த் கிஷோர் ஜெயலலிதாவை பார்க்க போனார். பிரசாந்த் கிஷோர் அவரை வேறு மாதிரி இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இவர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் அனாலிஸ்ட்டு,
உங்களை பார்க்கணுன்னு விரும்புகிறாரு அப்படின்னு ஒன்று ரெக்கமெண்டேஷனில் தான் சரின்னு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க. உள்ளே போனோன்னா எஸ் வாட் யூ வாண்ட் ஹூ ஆர் யூன்னு கேட்டாங்க. ஐ எம் பிரசாந்த் கிஷோர். எஸ் வாட் யூ வாண்ட் இருக்கும்போது இந்த மாதிரி உங்கள் அதிமுகவை திருப்பி ஜெயிக்க வச்சு உங்களை முதலமைச்சராக்கிறதுக்கு நான் ஸ்ட்ராட்டஜி போடுவேன் அப்படின்னு ஒன்று அடுத்து அவங்க சொன்னது கெட் அவுட்டுன்ட்டாங்க, வெளில போட்டாங்க. அந்த ரெக்கமெண்ட் பண்ணவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நான் ஏன் செல்வாக்கில் ஜெயிக்கிறேன், மக்கள் எனக்காக ஓட்டு போடுறாங்க, ஒரு புரோக்கர் இருந்துக்கிட்டு எனக்கு ஓட்டு போட வச்சு இன்னும் பிரைம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் ஆகுன்னா அதை விட முட்டாள்தனம் என்ன இருக்குது, இந்த மாதிரி ஆளை எப்படி என்கிட்ட அனுப்புனீங்கன்னு கேட்டாங்க. அப்போ அவங்க தன்னை நம்பினாங்க, தன்னுடைய திறமையை நம்பினாங்க, இன்னொருத்தனை. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் ஸ்டாலின் உள்பட இன்னொருத்தனை நம்புகிறாங்க, இன்னொருத்தன் ஸ்ட்ராட்டஜி போட்டுக்கு நம்மளை ஜெயிக்க வைப்பான்னு நினைக்கிறாங்க. பிரசாந்த் கிஷோரை வந்துக்கிட்டு ஸ்டாலின் நம்பினார். ஸோ இவருடைய தனித்தன்மைங்கிறது இல்லாமல் போச்சுல்ல, நமக்காகத்தான் ஓட்டுங்கிறது உடஞ்சி போச்சுல்ல. கருணாநிதி எனக்கு ஓட்டு போடுவாங்க, திமுகவுக்காக போடுவாங்கன்னு அப்படின்னு நான் சொல்லுவார். ஸ்டாலினுக்கு அந்த நம்பிக்கை இல்லாதனால தானே ஒரு பிரசாந்த் கிஷோரை போய் பிடிக்கிறாங்க. அதனால் தமிழ்நாடு அரசியல் இந்த அளவுக்கு ஒரு ஒரு இமேஜ் உள்ள ஒரு தலைவர் இருந்த காலம் போயிடுச்சு. இப்போ குறுக்கு வழியை நம்பி இது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதில் யார் ஜெயிப்பா? பணம் அதிகம் யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. அதனால் இப்போ பணம் அதிகமாக திமுக இருக்குது, அதை வச்சுக்கிட்டு இவங்க ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. 9 கட்சி கூட்டணி எப்படி ஃபார்ம் பண்ணிட்டாரு? ஒவ்வொருத்தருக்கும் பணம் 50 கோடி 100 கோடி, கம்யூனிஸ்ட்டுக்கு 50 கோடி வாங்கியிருக்காங்க, திருமாவளவனுக்கு பணம். ஒவ்வொருத்தரும் பணத்தை வாங்கிட்டு அந்த பணம் வாங்கின கூட்டணி அப்படியே வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த பணத்தை கொடுத்து அந்த 9 கட்சி கூட்டணி 3 எலெக்ஷனில் இப்போ போட்டி போடுறாங்க, 3வது எலெக்ஷன் இது. ஆனால் இதே மாதிரி ஒரு கூட்டணி கட்சிகளை தக்க வச்சுக்கிறக்கூடிய சக்தி அதிமுகவுக்கு இருக்கா? அப்போ அவங்க அப்பப்போ பிரிஞ்சிடுறாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் பணம் அதிகம் இருக்கிறதுனால திமுக தொடர்ந்து அவங்க தான் ஜெயிப்பாங்க. நியாயமான ஒரு தேர்தலை மோடி அங்கே இவங்க மேலே உள்ள நடவடிக்கை எல்லாம் எடுத்து இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் இவர்கள் எங்கெங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க சொத்து கணக்கு எல்லாத்தையும் எடுத்து இவர்களிடம் இருக்கும் பணத்தை மீட்டு இவர்களை பணம் இல்லாத ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு வந்தால் தான் மக்கள் ஆட்சிங்கிறது வரும். மக்கள் யாருக்கு ஓட்டு போடுறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. அப்போ அதுவரை இவங்க தான் ஜெயிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நன்றி சார். பலர்கள் விழிச்சுக்கிட்டாங்க சார். தேங்க்யூ சார். நன்றி.